கூட்டு வட்டி. சரிங்களா? கூட்டு வட்டி தான் நம்ம பேங்க்ல எல்லாமே நம்ம ரியல் டைம் நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்றது எல்லாமே மோஸ்ட்லி கூட்டு வட்டி தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? நீங்க ஒரு பேங்க்ல லோன் வாங்கினாலும் சரி, இல்ல நீங்க வந்து கடன் கொடுத்து நீங்க வசூல் பண்றதா இருந்தாலும் சரி, மோஸ்ட்லி கூட்டு வட்டி தான். சரிங்களா? வட்டிக்கு வட்டி போட்டு தான் நம்ம இது பண்ணுவோம். அதுதான் கூட்டு வட்டின்னு சொல்லுவோம். நம்ம டைரக்டா சம் போயிடுவோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சம் எழுதிக்கோங்க. அசல் ரூ. 6000ற்கான 5% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுக்கு மொத்த தொகையும் கூட்டு வட்டியும் காண்க. ஸோ இந்த சம்மில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கேட்டிருக்காங்க. சரிங்களா? மொத்த தொகையும் கேட்டிருக்காங்க, கூட்டு வட்டியும் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கூட்டு வட்டி கண்டுபிடிச்சு மொத்த தொகைனா 6000 கூட ஆட் பண்ணா அதுதான் நமக்கு மொத்த தொகைன்னு தெரியும். சரிங்களா? அசல் கூட கூட்டு வட்டியை வந்து ஆட் பண்ணா அது மொத்த தொகை. சரிங்களா? அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். ஸோ இது ஆக்சுவலாக நான் சொல்ற மெத்தட்ல சொல்லித்தரேன். சரிங்களா? எப்படி ஈஸியாக போடுறது அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா 2 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. 6000 ரூபாய்க்கு 5% கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க 2 ஆண்டு அப்படின்னா நீங்க வந்து 1, 2 இப்படி எழுதிக்கோங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் 6000க்கு என்ன பண்ணுங்கன்னா 5% கண்டுபிடிக்கும். ஸோ 6000ல 5% என்ன? கேன்சல் பண்ணா 6 30 300 வரும். சரிங்களா? அப்ப அந்த 300 டைரக்டா எடுத்து இங்க எழுதிக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ எப்பவுமே இந்த மாதிரி 2னா இந்த மாதிரி போட்டு இங்க 300 அதே 300 இங்கே எழுதிக்கோங்க. சரிங்களா? அடுத்தது இந்த 300க்கு என்ன பண்ணுங்கன்னா 5% கண்டுபிடிக்கணும். 300க்கு 5% கேன்சல் பண்ணா 35 15 வரும். ஸோ அந்த 15 இங்க எழுதிக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ நீங்க இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா அதான் வந்து கூட்டு வட்டி. சரிங்களா? இது கூட்டினா எவ்வளோ வரும் நமக்கு? 600 இது 15 இதில் ஆட் பண்ணா 615. சரிங்களா? ஸோ நமக்கு இதுதான் வந்து என்னது? கூட்டு வட்டி. மொத்த தொகை என்ன? 6000 பிளஸ் 615. 6000 பிளஸ் 615 போட்டா அதுதான் நமக்கு மொத்த தொகை. சரிங்களா? அப்ப 6615 அது வந்து நமக்கு மொத்த தொகை. சரிங்களா? இது வந்து நான் சொல்ற மெத்தட். ஸோ இது புரிஞ்சுதுங்களா? என்ன பண்ணேன்னு புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்களா? ஏதாவது சொன்னீங்கன்னா தான் எனக்கு தெரியும் புரிஞ்சுதா புரியலையான்னு. சப்போஸ் இதே 3 ஆண்டுகள் கொடுத்து சொல்லுங்க என்னது? புரியுதுங்க சார், பட் இன்னொரு டைம் சொல்லிடுங்க. ஓகே. அதாவது என்னன்னா ஃபர்ஸ்ட் 6000க்கு 5% கண்டுபிடிச்சா 300 வரும். சரிங்களா? இது வந்து 6000தோட 5% கண்டுபிடிச்சிங்கன்னா 300 வரும். இங்க எழுதிக்கிறீங்க. அதே மாதிரி 300ஓட 5% கண்டுபிடிச்சு இங்க எழுதிக்கிறீங்க. அது 15. ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணும்போது நமக்கு 615 வரும். ஸோ இந்த 300 ஆட் பண்ணா 600, இங்க 15 மட்டும் இருந்தா 15, அதனால 615 டோட்டல். சரிங்களா? சப்போஸ் இதே இங்க 2 ஆண்டு கொடுத்துருக்காங்க. இதே சம்ல 3 ஆண்டுக்கு இங்க ட்ரை பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இதே சம்ல இங்க 3 ஆண்டு கொடுத்துருந்தானா என்ன பண்ணுவோம்னா இதேதான் 1 2 3 3 ஆண்டுனா 3 வருஷத்துக்கு போட்டுட்டு இங்க 300 ஏன்னா 300 தானே வரும். 6000க்கு 5% கண்டுபிடிச்சா 300 தான் வரும். 300 எழுதிக்கிறீங்க. சரிங்களா? அடுத்தது இந்த ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா 300க்கு 5% கண்டுபிடிச்சா என்னது? 15 வரும். சரிங்களா? அப்ப 15. அடுத்தது இங்க எழுதும்போது என்ன பண்ணணும்னா இந்த 600க்கு 5% கண்டுபிடிக்கணும். இந்த 300 பிளஸ் இந்த 300 சேர்த்து 600க்கு நீங்க என்ன பண்ணணும்? 15% கண்டுபிடிக்கணும். அல்லது இங்க கண்டுபிடிக்கிறது கூட இன்டு 2 அப்ப 30 வரும். சரிங்களா? இன்டு 2 போட்டீங்கன்னா இது வரும். சரிங்களா? 30 வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் இங்க. அப்ப இங்க என்ன பண்ணணும்னா இந்த 15க்கு நீங்க 5% கண்டுபிடிக்கணும்.
15க்கு 5%. ஸோ 5 டைம்ஸ் போட்டால் 5 அடிச்சா 3 டைம்ஸ் வரும். இது 5 அடிச்சா 20 டைம்ஸ் வரும். மறுபடியும் 5 அடிச்சா 4 டைம்ஸ் வரும். சரிங்களா? அப்போ 3/4 வரும். ஸோ 0 போட்டுக்கலாம். 28 2 வரும். சரிங்களா? மறுபடியும் 5 வரும். 0.75 வரும். சரிங்களா? ஓகே. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டி எழுதணும். டோட்டல் பண்ணால் என்ன வரும்னு பார்ப்போம். ஸோ இது வந்து 900, இது ஆட் பண்ணால் 45, இது 0.75. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 945.75 தான் இது உங்களுக்கு. அதாவது 3 ஆண்டுகளுக்கான கூட்டு வட்டி. ஸோ சம்பளம் நமக்கு 2 ஆண்டு, நான் புரியிருக்காக 3 வருஷத்துக்கும் போடுறேன். சரிங்களா? 3 வருஷம்னா இப்படி நீங்க சால்வ் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? மெத்தட் புரிஞ்சுதா? ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, இப்போ ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் போது அப்படின்னா, ஸோ இங்க ஏ தான் கிடைக்கும். ஆக்சுவலா ஏ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மொத்த தொகை தான் அது. சரிங்களா? அங்க வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு எழுதுவோம். ஆனா இங்க ஏ தான் கிடைக்கும். இப்போ ஏங்கிறது என்னன்னா மொத்த தொகை. ஏ வந்து மொத்த தொகை. அதாவது பிரின்சிபல் பிளஸ் நமக்கு வட்டி. சரிங்களா? அசலும் வட்டியும் சேர்ந்து தான் நமக்கு மொத்த தொகை கொடுக்கும். அந்த மொத்த தொகைக்கான ஃபார்முலா தான் இது. சரிங்களா? மொத்த தொகை என்ன ஃபார்முலானா P into 1 plus R by 100 the whole power n. சரிங்களா? P னா பிரின்சிபல், R னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், n னா நம்பர் ஆஃப் இயர்ஸ். சரிங்களா? அது எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம அங்க பார்த்ததே தான். இது வந்து ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடும் பொழுது. சப்போஸ் இது வந்து ஒண்ணா, இது வந்து ரெண்டாவது வந்து அரையாண்டுக்கு ஒரு முறை. அரையாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடும் போது A equal to P into 1 plus அரையாண்டுனா R divided by 2. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? R divided by 2 பண்ணி அதையும் அரையாண்டு கன்வெர்ட் பண்ணிட்டு whole divide by சரி இது divide by 100 the whole power 2n வரும். சரிங்களா? இயரை வந்து நம்ம 2ஆ எடுத்துப்போம். சரிங்களா? 2 into எவ்வளோ இயர்ஸோ அதை வந்து எடுத்துப்போம். ஏன்னா அரையாண்டுக்கு ஒரு முறையும் போது 6 மாசத்துக்கு ஒரு டைம் வரும். அந்த மாதிரி 2n ஆ மாறிடும். அதுக்கப்புறம் காலாண்டுக்கு ஒரு முறை A equal to P into 1 plus ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிவைட் பை 4. ஏன்னா காலாண்டு அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கு 4 டைம் இன்ட்ரெஸ்ட் கணக்கிடுவோம். அதே மாதிரி 4 வந்து டிவைட் பண்ணி 100 நம்ம என்ன பண்ணுவோம்? the whole power 4n. அதேதான். சப்போஸ் ஆண்டுகள் வந்து பின்னமா கொடுக்கும்போது, சரிங்களா? பின்னமாக இருக்கும்போது ஃபார்முலா என்ன? A equal to P into 1 plus R divided by 100. ஃபர்ஸ்ட் இருக்கிறத ஃபுல்லா எழுதிட்டு, அதாவது இப்போ 2.5 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 2 ஆண்டுக்கு ஃபர்ஸ்ட் 2 வந்து இங்க எழுதிக்கணும். அரை ஆண்டுக்கு மறுபடியும் தனியா எழுதணும். சரிங்களா? into 1 plus அந்த எவ்வளோ ஆண்டோ அதை வந்து டிவைட் பண்ணிட்டு, சரிங்களா? x divide by 12 into rate of interest by 100. அவ்வளோதான் இது. சரிங்களா? இதான் வந்து இந்த இது. சரிங்களா? அடுத்தது 5வது ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே வித்தியாசம் என்ன? அதுவும் பார்த்தீங்கன்னா இது 2 ஆண்டுக்கு மட்டும்தான். 2 ஆண்டுக்கு நீங்க கண்டுபிடிக்கிறதா இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். சரிங்களா?
என்ன ஃபார்முலானா P into R by 100 the whole power 2. இதே மூன்றாண்டுனா ஒரு ஃபார்முலா இருக்கு சரிங்களா? நெக்ஸ்ட் பேஜ் போய்க்கலாம். இது எழுதிட்டீங்களா? ஒரு நிமிஷம் சார். ஓகேங்க. ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதே தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் 3 ஆண்டு வித்தியாசம் தான். 3 ஆண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா P into R by 100 the whole square 3 plus R by 100 சரிங்களா? அதே R by 100 மறுபடியும் 3 போட்டு நம்ம மறுபடியும் இது சரிங்களா? ஸோ இது வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் கடைசியா நிகர வைப்பு திட்டம், தொடர் வைப்பு திட்டம்னு 2 இருக்கு. ஸோ அதை நம்ம கடைசியா பார்த்துக்கலாம் சரிங்களா? ஃபிக்ஸ்டு டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் இருக்கு. ஸோ அதையும் நம்ம என்னன்னு பார்த்துக்கலாம் சரிங்களா? ஸோ இப்போதைக்கு இந்த ஃபார்முலாஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா? இது ஃபார்முலா மெத்தட்ல. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட சம்மே ஃபர்ஸ்ட் போட்ட சம்மே நீங்க ஃபார்முலால யூஸ் பண்ணி போட்டு பார்க்கலாம் சரிங்களா? ஃபர்ஸ்ட் போட்ட சம்ல என்ன கொடுத்துருப்போம்? உங்களுக்கு எது ஈஸியா இருக்குன்னு பார்த்துக்கலாம் சரிங்களா? அசல் வந்து 6000 கொடுத்துருப்போம். 5% வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், n வந்து 2 நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 சரிங்களா? ஸோ அப்போ நமக்கு ஃபார்முலா என்ன? A equal to P into 1 plus R by 100 whole power n. ஸோ இது வந்து நமக்கு என்னது? ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா முழுசா கொடுத்துருக்காங்க சரிங்களா? அதாவது ஆண்டுக்கு வட்டி கணக்கிடுறது சரிங்களா? அரை ஆண்டு கிடையாது, காலாண்டு கிடையாது, ஆண்டுக்கு வட்டி கணக்கிடுறதுனால நம்ம இந்த ஃபார்முலா டேரக்டா எழுதிக்கிறோம். ஸோ P என்ன நமக்கு 6000 1 plus R வந்து என்னது 5 divided by 100 the whole power 2 சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்றோம் நாம 100 plus 5 105 வரும் சரிங்களா? 6000 100 into 105 divided by 100 வரும் சரிங்களா? the whole square வரும். ஸோ இதை நீங்க என்ன பண்ணணும்? சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ அடிச்சோம்னா எவ்வளோ வரும்? 5 ஆல் அடிச்சோம்னா இது 20 டைம் வரும், இது 21 வரும் சரிங்களா? அப்ப 6000 21 by 20 whole square. அப்ப 6000 into 21 divided by 20 மறுபடியும் 21 divided by 20. ஸோ இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணா உங்களுக்கு ஆன்சர் வரும். ஸோ இதை ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கலாம் சரிங்களா? மறுபடியும் 2 ஆல் அடிச்சா இது 30 டைம் வரும், மறுபடியும் 2 ஆல் அடிச்சா இது 15 டைம் வரும் சரிங்களா? மறுபடியும் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் வரும். ஸோ மல்டிப்ளை பண்ணா என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ 21 into 21 21 into 21 என்ன வருதுங்க? கால்குலேட்டர்ல பார்ப்போம். 441 வரும்னு நினைக்கிறேன். 441 வரும் சரிங்களா? 441 into 15 சரிங்களா? into 15. ஸோ போட்டிங்கன்னா 6615 வரும் சரிங்களா? ஸோ 6615 நமக்கு என்னது
மொத்த தொகை. ஸோ மொத்த தொகை வந்து 6615. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க சம்ல? கூட்டு வட்டியும் கேட்டிருக்காங்க. அப்ப கூட்டு வட்டி என்ன? 6000 இருந்து கழிக்கணும். இப்ப கூட்டு வட்டி என்ன? 6000 minus 615. அப்ப 615 தான் ஆன்சர். 615 வந்து கூட்டு வட்டி, மொத்த தொகை வந்து 6615. ஸோ இதுதான் ஃபார்முலா மெத்தட். சரிங்களா? சப்போஸ் இது வந்து 2 வருஷம் இல்லாம 3 வருஷம் போச்சுன்னா உங்களுக்கு இது மறுபடியும் 21 × 20 போகும். லென்த்தியா போகும். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் நான் அந்த சிம்பிளான மெத்தட் நான் சொன்னேன். ஸோ இது எங்க உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 1 மெயின்ஸுக்கு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார்முலா மெத்தட். மற்றபடி மோஸ்ட்லி இதுலயே நான் சொன்ன மெத்தட்லயே உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்து வந்துடும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியா இருக்கோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனா சிம்பிளா என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் உங்களுக்கு ஈஸியாவும், டைம் ரொம்ப கன்சியூம் ஆகாது, ஈஸியாவும் உங்களுக்கு தப்பில்லாம உங்களுக்கு வந்து வரும். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சம் போலாங்களா? இந்த மெத்தட் புரிஞ்சுதுங்களா? மெத்தட் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம எந்த மெத்தடும் தெரியாம இருக்க வேணாம். மெத்தட் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஆனா உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த மெத்தட்ல ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு புரியறதுக்காக, அண்டர்ஸ்டாண்டிங்காக சொன்னேன். நெக்ஸ்ட் போலாங்களா? இது எழுதிட்டீங்களா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகேங்க சார். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சம் எழுதிக்கோங்க. நம்ம சம் டைரக்டா போய்க்கலாம். அந்த மெத்தட்லயே நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? அடுத்தது வில்சன் என்பவர் ரூபாய் 7500க்கு 4% கூட்டு வட்டி வீதத்தில் 2 ஆண்டு முடிவில் அவர் பெறும் வட்டித் தொகை எவ்வளவு? ஸோ நம்ம யூஸ் பண்ண சம் எவ்வளோ வருஷம் கொடுத்துருக்காங்க? இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 1, 2 டேரெக்டாக எழுதிக்கிறோம். ஸோ 7500க்கு நீங்கள் 4% கண்டுபிடிக்கணும். ஸோ 7500ல் 4%. ஸோ டபுள் ஜீரோ கேன்சல் ஆயிரும். ஸோ 75 × 75 150, 150 300 வரும். சரிங்களா? 75 × 4 போட்டிங்கன்னா 300 வரும். 300 தான் வரும். சரிங்களா? 300 இங்கேயும் 300 வரும். மறுபடியும் 300க்கு 4%. 300ஓட 4%. நான்கு 12. சரிங்களா? ஸோ நமக்கு மொத்தம் எவ்வளோ வட்டி என்ன கேட்டிருக்காங்க? ஒரு பெரும் வட்டி தொகை தான் கேட்டிருக்காங்க. அப்போ 600 டோட்டல் வரும். இங்கே 12. ஸோ ஆட் பண்ணால் 612. ஸோ இதான் ஒரு பெரும் வட்டி தொகை. இவ்வளோதான் சிம்பிளாக முடிச்சிடலாம். சப்போஸ் அந்த இதாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மறுபடியும் P × 1 + R/100 ஹோல் பவர் n போட்டு P வந்து பார்த்தீங்கன்னா 7500. அதே மாதிரி 1 + R எவ்வளோ இதில் 4/100 ஹோல் பவர் ஸ்கொயர். இப்போ 7500 × 104/100 ஹோல் ஸ்கொயர் போட்டு மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணணும்? சிம்பிளிஃபை பண்ணிட்டு இருக்கணும். சரிங்களா? இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். ஈஸியாக இந்த மெத்தடில் நீங்கள் போட்டுக்கலாம். சரிங்களா? புரிஞ்சுதா? இந்த மெத்தட் புரிஞ்சுதுங்களா? அடுத்த சம் போகலாமா? அடுத்த சம் நீங்கள் தான் ட்ரை பண்ண போறீங்க. அடுத்த சம் போகலாங்களா? போலாம் சார். ஓகே. சம் எழுதிக்கோங்க. ஆண்டுக்கு ஒரு முறை. இந்த நீங்க இதில் நோட் பண்ண வேண்டியது ஆண்டுக்கு ஒரு முறையா, அரையாண்டுக்கு ஒரு முறையெல்லாம் இந்த வேர்டிங்ஸ் எல்லாம் நீங்க நோட் பண்ணணும். கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கூட்டும் முறையில் ரூபாய் 10,000க்கு
ஆண்டொன்றுக்கு 20% வட்டி வீதத்தில் 2 ஆண்டு கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன? ஆன்சர் சொல்லுங்க. 10,000 ஆண்டொன்றுக்கு 20% வட்டி 2 ஆண்டுக்கு. ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லுங்க. 4,400 எல்லாத்துக்கும் வந்திருக்குங்களா? ஓகே. 10,000 20% எவ்வளோங்க? 2,000 வரும். சரிங்களா? அப்போ 2,000. 2,000 20% வந்து 400. 400. டோட்டல் வந்து என்னங்க? இது 4,000 + 400 4,400 வரும். சரிங்களா? இது வந்து கூட்டு வட்டி. சரிங்களா? சப்போஸ் இங்க இதே சம்ல நமக்கு ஆண்டுக்கு ஒரு முறைன்னு கொடுக்காம, சரிங்களா, அரை ஆண்டுக்கு ஒரு முறைன்னு கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த மாதிரி சம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, அது எப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து ஆண்டுக்கு ஒரு முறை நீங்க டைரக்டா இப்படி போடுறீங்க. அரையாண்டுக்கு ஒரு முறைனா நீங்க சின்ன ஒரு இது மட்டும் பண்ணுவோம். அரையாண்டுக்கு ஒரு முறைனா நமக்கு 2 வருஷம், அதாவது 6 மாசத்துக்கு ஒரு டைம் வட்டி கணக்கிடுவாங்க. சரிங்களா? ஆனா இங்க கொடுத்திருக்கிறது என்ன சொல்லியிருக்காங்க? ஆண்டுக்கு 20% கொடுத்திருக்காங்க. அப்ப ஆண்டுக்கு 20%னா அரையாண்டுக்கு எவ்வளவு வரும்? 10%. சரிங்களா? ஹாஃப் இயர்ஸ்க்கு 10% வரும். ஆண்டுக்கு பர் இயருக்கு இயருக்கு பாத்தீங்கன்னா 20% கொடுத்திருக்காங்க. அப்ப ஹாஃப் இயருக்கு என்னவா இருக்கும்? 20/2. சரிங்களா? அப்ப 10% வரும். ஓகேங்களா? ஸோ அது வந்து ஹாஃப் இயர்ஸ்க்கு. அதே மாதிரி இங்க ஆண்டுக்கு ஒரு முறை, அதாவது 2 ஆண்டு கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? 2 வருஷத்தை நம்ம டிவைட் பை ஹாஃப் இயரா எழுதணும். சரிங்களா? அப்ப 1 2. ஸோ இது ஒரு ஹாஃப் இயர். 3 4. இது ஒரு ஹாஃப் இயர். ஸோ இது ஃபர்ஸ்ட் இயர், இது செகண்ட் இயர். ஸோ நம்ம ஹாஃப் இயரா பிரிச்சு நம்ம எழுதியிருக்கோம். சரிங்களா? இப்போ இதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும்? வட்டி வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அப்ப 10,000க்கு 10%க்கு என்ன அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். 10,000க்கு 10% அப்படின்னா என்ன வரும்? 1000 வரும். சரிங்களா? 1000. ஸோ இந்த மாதிரி எழுதும்போது நீங்க நான் சொன்ன மாதிரி எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அண்டர்லைன் பண்ணும்போது இங்க 3 வரும், இங்க 2, லாஸ்ட்ல 1. சாரி. ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்க போடும்போது அடுத்தது 1000க்கு என்ன பண்ணணும்? நீங்க 10% கண்டுபிடிக்கணும். 1000க்கு 10% என்ன வருங்க? 1000ஓட 10% 100 வரும். சரிங்களா? இது 100. ஆல்ரெடி சொன்ன இது ஒன்ஸ், இது வந்து 2, இது 3. சப்போஸ் உங்களுக்கு டவுட்டா இருந்தா நீங்க என்ன பண்ணணும்? இந்த 2000க்கு இங்க கண்டுபிடிக்கணும். இப்போ 2000 10% வந்து 200 வரும். இந்த 3000க்கு 10% கண்டுபிடிச்சா என்ன வரும்? 300 வரும். சரிங்களா? ஓகே. அடுத்தது என்ன பண்ணணும்னா நம்ம இந்த 100, சரிங்களா, 100 அதுக்கப்புறம் இந்த 200க்கு இங்க எழுதணும். அதாவது 100 + 200க்கு இங்க எழுதணும். 100க்கு 10% 10 வரும். சரிங்களா? 10 வரும். ஸோ அதே வந்து 300, இந்த 100 + 200க்கு கண்டுபிடிக்கும் போது நமக்கு என்ன வரும்? இங்க 30 வரும். சரிங்களா?
அடுத்தது 10க்கு இந்த 10க்கு மட்டும் நீங்க 10% கண்டுபிடிச்சா அது 1 வரும் சரிங்களா 10க்கு 10% கண்டுபிடிக்கும் போது அது 1 இருக்கும் சரிங்களா 1 ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் வரும் ஆட் பண்ணி என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்க 1000னா இது 4000 இது 300 200 500 600 வரும் இது 41 அப்ப 4641 ஸோ இதான் நமக்கு அரையாண்டுக்கு நீங்க கால்குலேட் பண்ணும்போது கூட்டு வட்டி புரிஞ்சுதுங்களா என்ன பண்ணிருக்கேன்ட்டு மெத்தட் புரிஞ்சுதா புரியலையா இப்போ சப்போஸ் 4 இயர்ஸ் கேட்டாலும் நீங்க இதே மெத்தட் தான் சரிங்களா அதாவது இப்போ இங்க அரையாண்டு கொடுத்ததுனால நம்ம ஆஃபா கன்வெர்ட் பண்ணிருக்கோம் சப்போஸ் அரையாண்டு கொடுக்காம இங்க 4 ஆண்டுகளுக்கு வட்டி வீதம் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க 4 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க இது அரையாண்டு இல்லாம பண்ணினா இதே மெத்தட் பண்ணணும் ஆனா இங்க என்ன பண்ணணும் 20% கால்குலேட் பண்ணணும் அவ்வளவுதான் வித்தியாசம் இங்க அரையாண்டு கொடுத்ததுனால வட்டியும் நம்ம அரையாண்டு கன்வெர்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு ஆஃப் இயரா நம்ம என்ன பண்ணணும் வட்டியை வந்து கால்குலேட் பண்ணிட்டே வரணும் சரிங்களா அப்படி கால்குலேட் பண்ணும்போது 4641 வரும் சரிங்களா இதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சது என்ன வந்துச்சு 4400 மட்டும் வந்துச்சு ஸோ ரெண்டுக்கும் வித்தியாசம் புரியுதுங்களா மெத்தட் புரிஞ்சதுன்னா நீங்க எல்லா சம்ஸும் எப்படி மாத்தி கேட்டாலும் நீங்க எழுதிடுவீங்க சரிங்களா மெத்தட் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க யாராவது டவுட் இருக்கும் கேளுங்க இல்லை நெக்ஸ்ட் சம் போலாம் யாருக்கும் டவுட் இல்லை நெக்ஸ்ட் போலாங்களா சொன்னீங்கன்னா தான் தெரியும் போலாங்க சார் அடுத்த சம் நீங்க ட்ரை பண்ணுங்க சரத்குமார் என்பவர் ரூபாய் 16,000 9 மாதங்களுக்கு %20 ஆண்டு வட்டி இதே மாதிரி இங்க கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்கும் ஆண்டு வட்டியா என்னன்னு கொடுத்துருவாங்க டீடைல்டா சரிங்களா ஆண்டு வட்டி வீதத்தில் முதலீடு செய்தால் வட்டி காலாண்டுக்கு ஒரு முறை சேர்க்கப்பட்டால் கூட்டு வட்டியை காண்க மெத்தட் மட்டும் சொல்றேன் நீங்க ஆன்சர் சொல்லுங்க சரிங்களா ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க 9 மாதங்களுக்கு சொல்லியிருக்காங்க காலாண்டுக்குன்னு சொல்லிட்டாங்க சரிங்களா நமக்கு காலாண்டுனா ஒவ்வொரு 3 மாதமும் என்ன பண்ணலாம் காலாண்டா எடுத்துப்போம் சரிங்களா ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த்ஸ் ஒரு காலாண்டு அடுத்த 3 மந்த்ஸ் ஒரு காலாண்டு அப்படின்னு சொல்லி 3 மாதமாக காலாண்டா வரும் அப்போ 9 மாதம்னா 3 காலாண்டுகள் வரும் சரிங்களா 3 காலாண்டு வரும் சரிங்களா 3 காலாண்டு வரும் அதே மாதிரி இது வந்து ஆண்டு வட்டி கொடுத்துருக்காங்க சரிங்களா ஆண்டு வட்டி வீதத்தில் முதலீடு செஞ்சிருக்காங்க சரிங்களா அப்ப நீங்க என்ன பண்ணணும் இதை வந்து டிவைட் பை 4 அப்ப ஆண்டுனா பர் இயருக்கு 20%னா 1/4 இயருக்கு என்ன பண்ணும் நீங்க அதே மாதிரி 20/4 போடணும் சரிங்களா அப்ப 5 வரும் இப்ப 5%க்கு நீங்க என்ன பண்ணும் இந்த கால்குலேட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க எனக்கு எனக்கு ஜெகதீஷ் சார் புரியலைங்க சார் ஆட் பண்ண இதெல்லாம் ஆட் பண்ணும் சரிங்களா ஃபர்ஸ்ட் 8 அதாவது
16க்கு 5% கண்டுபிடிச்சா 800 வரும். அதை நம்ம எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த 800க்கு 5% கண்டுபிடிச்சோம்னா நமக்கு என்ன வரும்? 40 வரும். அதை இங்க எழுதிக்கிறோம். 40 × 2 80 சரிங்களா? அல்லது இந்த 1600க்கு சரிங்களா? 800 + 800 1600க்கு நீங்க என்னது 5% கண்டுபிடிச்சாலும் உங்களுக்கு 80 வரும். ஃபர்ஸ்ட் இந்த 800க்கு 5% இங்க எழுதணும். அதுக்கப்புறம் இந்த 1600 5% இங்க எழுதணும். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த 40யோட 5% நீங்க என்ன பண்ணணும்? இங்க எழுதணும். அது 2 வரும் சரிங்களா? அப்ப ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? 8 24 2400 வரும் இது. இது வந்து பாத்தீங்கன்னா 2524 எஸ் இது 2. ஸோ அப்ப 2522 அப்படிங்கிறத ஆன்சர். சரிங்களா? ஸோ மெத்தட் புரிஞ்சுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் நீங்க ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் போலாங்களா? எழுதிட்டீங்களா எல்லாரும்? ரூபாய் 8000ற்கு 15% கூட்டு வட்டியில் 2 ஆண்டு 4 மாதம் முடிவில் பெறும் வட்டி தொகை என்ன? ஸோ இது வரைக்கும் முழு ஆண்டு பார்த்துருப்பீங்க அல்லது முழு காலாண்டுகளா பார்த்துருப்பீங்க. இங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க? 2 ஆண்டு 4 மாதம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ சால்வ் பண்ணுங்க. ஸோ என்னன்னா இப்போ 2 ஆண்டு கொடுத்துருக்காங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் இயர் வரைக்கும் நீங்க சேம் மெத்தட் தான். தேர்ட் இயர்ல என்ன பண்ணுவாங்கன்னா 4 மந்த் மாதிரி வரும். அப்போ அங்க கிடைக்கிற ஆன்சர் நீங்க 1/4 சரிங்களா? 1/4 டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுதான் வந்து அதை மட்டும் டோட்டல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். ஸோ ட்ரை பண்ணுங்க. அப்புறம் நம்ம சொல்றேன். இங்க என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதை டிவைட் பை 1/4 சரிங்களா? 1/4 அதாவது டிவைட் பை 4 டிவைட் பண்ணிட்டு அதை மட்டும் நீங்க என்ன பண்ணணும் ஆன்சர். ஏன்னா 4 மாதங்கள் கொடுத்துருக்காங்களா? சரி 4 மாதம் கொடுத்துருக்காங்க. சாரி 12 டிவைட் பை 4 போட்டீங்கன்னா 3 வரும். அதாவது ஒரு ஆண்டுக்கு 3ஆவது டிவைட் பண்ணும். அப்போ 1/3 3ஆல் டிவைட் பண்ணும் சரிங்களா? அதாவது ஒரு ஆண்டை எவ்வளவா டிவைட் பண்ணும் அப்படிங்கிறதா இது சரிங்களா? அப்போ இது வந்து ஆண்டுக்கு கணக்கிடுறோம். 4 மாதம்னா நமக்கு 3ஆல் டிவைட் பண்ணும் சரிங்களா? 4 மாதமா 3 12 வருமா? அதனால டிவைட் பை 3 போடுறோம். 4 கிடையாது, டிவைட் பை 3. ஏன் 3 போடுறேன்னு புரிஞ்சுதுங்களா? 12ல 4 மாதத்தால் டிவைட் பண்ணா என்னது? நமக்கு 3 தான் வரும். அதாவது ஒரு ஆண்டுக்கு 12 மாதங்கள் 4 மாதம் தான் கொடுத்துருக்காங்க. அதை டிவைட் பண்ணா 3. அதனால இங்கே நம்ம ஆன்சரால் டிவைட் பண்ணி ஆன்சரை வந்து 3ஆல் டிவைட் பண்றோம். சார் சொல்லுங்க. சார் ஆன்சர் 3119 ஆன்சர் 3109 வரும். இது 1200 வந்திருக்கும் சரிங்களா? 1200ஓட 15%. எஸ் சார் 31 அதுதான் கரெக்ட். 12 × 15 போடுறோமா? 12 × 15 போட்டா 2 10 மீதி 1 5 6 சேர்ந்து 12. ஸோ அப்போ 081 ஸோ 180 வரும். 181 இது 2 போட்டிங்கன்னா 0 16 வரும் சரிங்களா? 360 வரும். 2 டைம்ஸ் போட்டா 180ஓட 15% அடுத்தது கண்டுபிடிக்கணும். 180ஓட 15% வந்துச்சு. 27 சார் எவ்வளோ வருதுங்க? 27 ஸோ 27 வரும். ஸோ இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் ரோ வந்து எந்த பிரச்சனையும் இல்லை சரிங்களா? ஏன்னா அது ஃபர்ஸ்ட் இயருக்கு, இது வந்து செகண்ட் இயர். தேர்ட் இயர்ல நமக்கு 4 மாசம் தான் இருக்கு. நம்ம கண்டுபிடிச்சது ஃபுல் தேர்ட் இயர் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 4 மாசம் டிவைட் பை 3 போடணும். அப்போ என்ன பண்ணும்? இதை வந்து டிவைட் பை 3 கண்டுபிடிக்கணும். ஸோ 1200 டிவைட் பை 3 போட்டால் என்ன வருது? 400 வந்திருக்குங்களா? அதே மாதிரி 360 டிவைட் பை 3
120 வந்திருக்கும். இது வந்து 9 வந்திருக்குமா? ஸோ நீங்க இதை ஆட் பண்ணாம இதை மட்டும் இப்போ ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது? 1200 1200 2400 ப்ளஸ் ஒரு 400 2800 வந்திருக்குங்களா? 2800. ஸோ 120 + 130 300 வரும். ஸோ இது ஒரு 9. ஸோ இதை ஆட் பண்ணா 2800 + 300 + 9. ஸோ 9 0 8 11 ஸோ 3109 இது ஆன்சர். சரிங்களா? ஆன்சர் வந்து 3109 அப்படிங்கிற ஆன்சர். ஸோ புரிஞ்சுதுங்களா? என்ன பண்ணேன்னு புரிஞ்சுதா? ஸோ ஏன் 1/3 போட்டோன்னு புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் ஏன் 1/3னா நமக்கு ஒரு இயரை 4 மாதங்கள் கொடுத்துருக்கோம். அப்போ மந்த்தை வந்து இயரா கன்வெர்ட் பண்ணும். சரிங்களா? அது வந்து 1/3 இயர்னு வரும். அப்போ டிவைட் பை 3 நம்ம போடுறோம். அதனால சரிங்களா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாம். ரூபாய் 1000 ஆனது 10% கூட்டு வட்டி வீதத்தில் 1331 ஆக மாற எத்தனை ஆண்டு காலம் ஆகும்? ஸோ இங்கே இது வரைக்கும் என்ன பார்த்தோம்னா நம்ம டைரெக்டாக மூணுமே கொடுத்துருவாங்க. பிரின்சிபல் கொடுத்துருப்பாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ இயர்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம டைரெக்டாக அந்த சிம்பிளான மெத்தட் யூஸ் பண்ணி போட்டோம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா கூட்டு வட்டி விதத்தில் நமக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? 1331 வந்து கிடைக்குதுன்னு சொல்லிட்டாங்க. மொத்த தொகை வந்து சொல்லியிருக்காங்க இது ஆக்சுவலாக. சரிங்களா? அப்போ எவ்வளோ டைம் வந்து ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு டைம் வந்து தெரியாது, 1 2 அல்லது 3 தெரியாது. சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் 3 வந்து எடுத்துப்போம். சரிங்களா? 3 எடுத்துட்டு நீங்க வந்து 1000ல 1331 கழிச்சு நமக்கு பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 331 மட்டும் இருக்கும். சரிங்களா? 331 தான் நமக்கு இருக்கும். ஸோ அதுதான் வந்து நமக்கு வட்டி. சரிங்களா? வட்டி வந்து கிடைச்சது அதான். சரிங்களா? ஓகே. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம இந்த சம் வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ 1000க்கு 10% ஃபர்ஸ்ட். 1000க்கு 10% போட்டா என்ன வரும்? 100 வரும். 100 100 100 எழுதிக்கிறீங்க. சரிங்களா? அடுத்தது இந்த 100க்கு 10% போட்டா நமக்கு 10 வரும். சரிங்களா? 10 இது ஒரு டைம். அடுத்தது 20 செகண்ட் டைம். இந்த 10க்கு 1% போட்டா நமக்கு 1 வரும். சரிங்களா? ஸோ இது வந்து 3 இயர்ஸ்க்கு கால்குலேட் பண்ணி சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டா 3 இயர்ஸ். சரிங்களா? எடுத்துட்டு நம்ம இது டோட்டல் பண்ணி பார்க்கலாம். ஸோ 300 இது 30 இது 1. ஸோ இப்போ 331 அதுதான் நமக்கு வட்டி கிடைச்சிருக்கு. அப்ப நமக்கு எவ்வளவு ஆண்டுகள்னா 3 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி எழுதிடலாம். சரிங்களா? ஸோ 2 இயர்ஸ்க்கு கண்டுபிடிச்சு பாருங்க. அதையவே நீங்க என்ன பண்ணலாம்? ஈஸியா 3 இயர்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ 3 இயர்ஸ் வரல, ஆன்சர் வரலன்னா 4 இயர்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி சம்ஸ்லாம் 3 இயர்ஸ் தான் கேட்டிருக்காங்க டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும். சரிங்களா? அதிகபட்சம் கேட்டதில்லை. அப்படி கேட்டா நம்ம அடுத்த ஸ்டெப் நம்ம போய்க்கலாம். சரிங்களா? ஆப்ஷன்ல இருந்து ஒர்க் அவுட் பண்ற மெத்தட்லாம் இருக்கு. ஸோ நம்ம ஆப்ஷன் வச்சு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். அது பெரிய விஷயம். சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் 3 இயர்ஸ் தான் வரும். அப்ப புரிஞ்சுதுங்களா என்ன பண்ணியிருக்கேன்ட்டு? புரிஞ்சுதுங்களா புரியலையா? நெக்ஸ்ட் சம் போலாங்களா? ஒர்க் அவுட் பண்ணி சொல்லுங்க. ரூபாய் 2000 ஆனது 10% வட்டி வீதத்தில் ரூபாய் 2420 ஆக மாற எத்தனை ஆண்டு காலம்? ஆன்சர் சொல்லுங்க எனக்கு.
அதே தான் நீங்கள் ஃபஸ்ட் இயர் கண்டுபிடிக்கிறீங்க, செகண்ட் இயர் கண்டுபிடிக்கிறீங்க, ஆன்சர் வரலன்னா அடுத்து தேர்ட் இயருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க, அவ்வளோதான். மேக்ஸிமம் 2 or 3 இயர்ஸ் தான் போகும், அதுக்கு மேலே போகாது. சரிங்களா? டூ இயர்ஸ்க்கு மற்றவங்களுக்குலாம் வந்திருக்கா? 2 இயர்ஸ்னா கரெக்டான ஆன்சர். ஸோ 2000க்கு 10% என்ன வருது? 200 வருதுங்களா? ஆக்சுவலாக நமக்கு 420 வரணும். அப்போ 200 வரும், இதுக்கு 200 வரும், இந்த 200க்கு 10% 20 வரும். ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இது 400 + 20, ஸோ 420. ஸோ 2 இயர்ஸ்லேயே நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. அதனால 2 இயர்ஸ் தான் நமக்கு ஆண்டு வட்டி கணக்கிட்டிருக்காங்க. சரிங்களா? சப்போஸ் இதே மாதிரி சம்ஸில் மற்றவங்களுக்கு புரிஞ்சுதா? ஜெகதீஷ் புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுதுங்க சார். ஓகே. இப்போ அடுத்த இந்த மாதிரி சம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே அரையாண்டுக்கு வட்டி கணக்கிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் இங்கே வந்து ஆண்டு வட்டின்னு கொடுத்துருக்காங்க, இதே அரையாண்டுகளுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் போது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை 5%-ஆக கன்வெர்ட் பண்ணிக்கணும். half இயர்ஸ்க்காக கன்வெர்ட் பண்ணிக்கணும். 10/2 போட்டு 5%-ஆக கன்வெர்ட் பண்ணிட்டு அப்போ நீங்கள் மறுபடியும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்படி கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு என்ன வரும்? கால அளவு மாறும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் அந்த மாதிரி சம் தான். இந்த அரையாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடும் போது அந்த சம் ஒர்க் அவுட் பண்ணுங்க. சம் எழுதிக்கோங்க. 800 ஆனது 10% கூட்டு வட்டி வீதத்தில் ரூபாய் 926.10 ஆக மாறுகிறது. வட்டி அரையாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படுகிறது. எனில் கால அளவு என்ன? ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு இதை வந்து half இயர்ஸ்க்காக கன்வெர்ட் பண்ணிக்கணும். இப்போ 10/2 5%-ஆக நீங்கள் என்ன பண்ணுவோம் வச்சு கால்குலேட் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட் இயர், இது ஃபஸ்ட் half இயர், இது செகண்ட் half இயர், தேர்ட் half இயர். அதாவது இது ஒரு 6 மாதம், இது ஒரு 6 மாதம், இது ஒரு 6 மாதம், இது ஃபோர்த் half இயர் 6 months. ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் 1 இயர் கன்வெர்ட் பண்ணோம், அடுத்தது 1.5 இயர்ஸ்க்கு, அடுத்தது 2 இயர்ஸ் இது வந்து மாதம். சரிங்களா? 6 மாதங்கள் அப்படின்னு வச்சுருக்கோம். ஸோ அப்படி கண்டுபிடிக்கும் போது எந்த இடத்துல உங்களுக்கு வந்து 800 அப்படிங்கிறது 926 மாறுது அப்படிங்கிறது பார்க்கணும். சரிங்களா? 926ங்கிறது நமக்கு வந்து வட்டி பிளஸ் அசல் ரெண்டும் சேர்ந்ததுதான். சரிங்களா? அப்போ வட்டி மட்டும் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். 126.10 வரும். சரிங்களா? ஸோ என்ன ஆன்சர்னு சொல்லுங்க எனக்கு. மேக்ஸிமம் அதாவது ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் அதாவது ஃபர்ஸ்ட் 1 இயர் கண்டுபிடிங்க. அதாவது ஃபர்ஸ்ட் 6 months, அடுத்தது 6 months கண்டுபிடிங்க. அடுத்தது இது எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் இதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா எல்லாமே நீங்க போட வேணாம். சரிங்களா? அப்போ 40, அதாவது 800க்கு 5% கண்டுபிடிச்சா 40, அதே மாதிரி 40க்கு 5% கண்டுபிடிச்சா 2 வரும். ஸோ அப்போ இதுல வந்து ஆன்சர் என்ன உள்ளது? நமக்கு 126.1 வரல. அடுத்த ஸ்டெப் போகலாம். சரிங்களா? இப்போ 40 இதே 40 தான் இங்கே ரிப்பீட் ஆகும். இங்கே இது 1 டைம், இது வந்து 2. சரி, அப்போ 4 வரும். சரிங்களா? இப்போ 2க்கு 5% கண்டுபிடிக்கணும். 2ஓட 5% கண்டுபிடிக்கணும். இப்போ அடிச்சோம்னா 1.1 year answer. 1. ஒரு வருஷம், அதுக்கப்புறம் half year, அதாவது 1.5 வருஷம் வரும். 6 months. சரிங்களா? 1.5 வருஷம்.
இது போட்டா நமக்கு 2 டைம்ஸ் வரும் சரிங்களா. இப்போ இது அடிச்சா 1/10 வரும் சரிங்களா. அதான் இப்போ 0.110 வரும் சரிங்களா. இப்போ இதை ஆட் பண்ணிட்டா 120 126 அப்போ 126.1 120 இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக இப்போ இதை வந்து விட்டுறலாம். இப்போ 120 இது 6.1 இப்போ 126.1. ஸோ அப்போ நமக்கு கிடைச்சிருக்கிறது இது வந்து இது வரைக்கும் 1 இயர், இது ஒரு ½ இயர். ஸோ அப்போ 1.5 இயர்ஸில் நமக்கு இந்த வட்டி வீதம் வரும் அப்படிங்கிறத ஆன்சர் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸ் இப்படி தான் போகணும் சரிங்களா. இதுக்கும் ஃபார்முலாஸ் வந்து இருக்குது, ஆனால் ரொம்ப லென்த்தியாக போகும் சரிங்களா. ப்ராசஸ் வந்து ரொம்ப லென்த்தியாக போகும். ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா. ஆன்சர்ஸ் வந்து சீக்கிரம் நம்ம எவ்வளோ சீக்கிரம் குயிக்காக சால்வ் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் அடுத்த சம்முக்கு நமக்கு டைம் இருக்கும் சரிங்களா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாம். இது எழுதிக்கோ. அடுத்தது சம் எழுதிக்கோங்க. செந்தில் என்பவர் கூட்டு வட்டி விதத்தில் முதலீடு செய்த தொகை பதினைந்து ஆண்டு முடிவில் 2 மடங்கு ஆகிறது. எனில் எத்தனை ஆண்டுகளில் 8 மடங்கு ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக, அதாவது நம்ம தனி வட்டியில் இதே மாதிரி ஒரு சம் பார்த்துருப்போம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுவோம், இங்கே வந்து மல்டிப்ளை பண்ணுவோம், அவ்வளோதான் வித்தியாசம் சரிங்களா. அதாவது முதலீடு செய்த தொகை பார்த்தீங்கன்னா 15 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஓகே, ஸோ அப்போ 0 ஆண்டுகளில் நமக்கு என்னது 1 மடங்கு அப்படியே தான் இருக்கு. 15 ஆண்டுல என்னவா இருக்கு, அது 2 மடங்கா இருக்கு சரிங்களா. அடுத்தது எத்தனை ஆண்டுகள்ல 8 மடங்கு ஆகும்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்ப இது 2 மடங்கு 4 மடங்கு ஆகிறதுக்கு எவ்வளோனா 30 வருஷம். இன்ட்டு 2 போட்டுக்கணும் சரிங்களா. இங்க இன்ட்டு 2 போட்டா அதே மாதிரி இங்கே இன்ட்டு 2. அடுத்தது இது 8 மடங்காக எவ்வளோ ஆகும், சாரி இன்ட்டு 2ல ஆட் பண்ணும் சார் தப்பா சரிங்களா. +15 அப்படி இங்கே +15. ஏன்னா 2 மடங்காக 15 வருஷம் எடுத்துக்குது, 4 மடங்காக 30 ஆண்டு, 8 மடங்காக இங்க வந்து இன்ட்டு இங்க பிளஸ் சரிங்களா. இங்க வந்து 45 ஆண்டு வரும் சரிங்களா. ஸோ இந்த பக்கம் எல்லாமே நீங்க மல்டிப்ளை பண்ணணும், இந்த பக்கம் எல்லாம் ஆட் பண்ணணும் சரிங்களா. ஆண்டுகளை மட்டும் நீங்க ஆட் பண்ணணும். 1 மடங்காக 0 ஆண்டுகளும் 2 மடங்காக 15 வருஷம் எடுத்துக்குது. அப்ப 4 மடங்காக அதே மறுபடியும் 15 வருஷம் எடுத்துக்கும், அப்போ 30 ஆண்டுகள் எடுத்துக்கும். அதே 8 மடங்காக மறுபடியும் ஒரு 15 வருஷம் எடுத்துக்கும், அப்ப 45 இயர்ஸ் அப்படிங்கிறத ஆன்சர் சரிங்களா. ஸோ அடுத்த சம் இதே மாதிரி நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எழுதிட்டீங்களா, ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட தொகை கூட்டு வட்டியில 5 ஆண்டுகள்ல இரட்டிப்பாகிறது. எனில் 16 மடங்காக
எத்தனை ஆண்டுகள் ஆகும்? சேம் மெத்தட் தான் சரிங்களா. எவ்வளவு மடங்கு அப்படிங்கறது நீங்க மல்டிப்ளை பை 2 ஆண்டை வந்து பிளஸ் பண்ணிட்டே போகணும் சரிங்களா. இதுக்கு 5 ஆண்டுகள்ல 0 ஆண்டுல 1 மடங்கு, 5 ஆண்டுல 2 மடங்கு, 4 மடங்காக. கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்கும் இப்படிதான். ஸோ தனி வட்டினா வேற மாதிரி வரும். கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாறி 4 மடங்காக 10 ஆண்டு சரிங்களா. 5 + 5 10. அதுக்கப்புறம் 4 × 2 பார்த்தீங்கன்னா 8 சரிங்களா. 8 மடங்காக 10 + 5 15 ஆண்டு × 2 16 மடங்கு. 16 மடங்கு எவ்வளோ ஆகும்? 15 + 5 20 ஆண்டு சரிங்களா. ஸோ இப்போ இதே இங்கே இன்னொரு சம் எழுதுறேன், அதை நீங்கள் ட்ரை பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. ஒரு குறிப்பிட்ட தொகை 5 ஆண்டுகள்ல 3 மடங்காக மாறும் எனில் 27 மடங்காக மாற எத்தனை ஆண்டுகள் ஆகும்? என்னென்ன ஆன்சர் சொல்லுங்க. ஆப்ஷன் ஏ 10, ஆப்ஷன் பி 15, ஆப்ஷன் சி 20, ஆப்ஷன் டி 25. அது 15 அப்படிங்கிறத கரெக்டான ஆன்சரு சரிங்களா. ஸோ எப்படின்னா இப்ப 0 மடங்கு சரிங்களா. சரி 0 ஆண்டுகள்ல 1 மடங்கா இருக்கும். 5 ஆண்டுகள்ல 3 மடங்கு சரிங்களா. அடுத்தது 3 × 3 9 மடங்காக எவ்வளவு எடுத்துக்கோனா 10 ஆண்டு எடுத்துக்கும் சரிங்களா. அடுத்தது 9 × 3 27 மடங்காக எவ்வளவுன்னா 15 ஆண்டுகள் எடுத்துக்கும். ஸோ என்ன வருதோ அது கூட நீங்க மல்டிப்ளை பண்ணிட்டே போகணும். 3 மடங்குனா 3 சரிங்களா. 2 மடங்குனா 2 ஆள் சரிங்களா. ஸோ இதே சப்போஸ் இங்கே எழுதுறேன். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் போய்க்கலாங்களா. நெக்ஸ்ட் சரி இங்கே எழுதலாம். இதை எரேஸ் பண்ணிட்டு எழுதுறேன். ஆறு ஆண்டுகள்ல 4 மடங்கு ஆகிறது எனில் 256 மடங்காக எத்தனை ஆண்டுகள் எடுத்துக்கும்னு கேட்குறாங்க சரிங்களா. ஸோ அப்போ இதுக்கு என்ன பண்ணணும், நம்ம கீழே எழுதுறேன் சரிங்களா. இதுக்கு 0 ஆண்டு 1 மடங்கு, 6 ஆண்டுகள்ல 4 மடங்கு, அடுத்து 4 × 4 16 மடங்காக 12 வருஷம் எடுத்துக்கும். 16 × 4 64 மடங்காக 18 ஆண்டுகள் எடுத்துக்கும். அடுத்தது 64 × 4 போட்டீங்கன்னா 256 வரும். 256 மடங்காக நமக்கு 24 ஆண்டு எடுத்துக்கும் சரிங்களா. புரிஞ்சுதுங்களா. ஸோ என்ன மடங்கு கொடுத்துருக்கானோ அந்த மடங்கால அடுத்த டைம் பெருக்கிட்டே வரணும். ஸோ 4 × 4 16, 16 × 4 64, 64 × 4 சரி 64 × 4 256 அப்படிங்கிறது இருக்கணும். இந்த பக்கம் நீங்க என்ன பண்ணணும், ஆட் பண்ணும். 6 + 6 12, 12 + 6 18, 18 + 6 24 சரிங்களா. ஸோ அதே தான் இந்த
இது வந்து கூட்டு வட்டிக்கு. தனி வட்டிக்கு வேற மாதிரி இருக்கும் சரிங்களா. அது ஆட் பண்ற மாதிரி இருக்கும், ரெண்டு பக்கமே ஆட் பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா. அது உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. ஓகே, இது ஒரு மெத்தட் ஆஃப் சம் இந்த கூட்டு வட்டியில கேட்கறது. எழுதிக்கிறீங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் எழுதிக்கோங்க. அசல் ரூபாய் 18,000க்கு கூட்டு வட்டிக்கும் சம் 2 ஆண்டுகள் வட்டி வீதம் பார்த்தீங்கன்னா 15%. ஸோ 15% வட்டி வீதத்திற்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் 2 ஆண்டுகள்ல என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. ஸோ நம்ம லாஸ்ட் இப்போ போடுற மாதிரி தான் 2 ஆண்டுகள்னா 2 வருஷம் போட்டுக்கிறோம், 2 டைம் போட்டுக்கிறோம். ஸோ 18,000க்கு 15% கண்டுபிடிக்கணும். $2,700 சரிங்களா. அதுக்கப்புறம் 2,700க்கு மறுபடியும் 15% கண்டுபிடிக்கணும். இதோட 15% இங்க 10 10 + 3 13 27 5 0 3 405 சரிங்களா. ஸோ இது வந்து நம்ம எப்பவும் போல கூட்டு வட்டிக்கும் கண்டுபிடிக்கிறதுக்காக போடும் சரிங்களா. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா 18,000க்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்குள்ள வித்தியாசம் கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த சம் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் காலம் நீங்க 10 வருஷம் கண்டுபிடிச்சாலும் சரி, இது 3வது வருஷமா இருந்தாலும் சரி, 4வது வருஷமா இருந்தாலும் சரி, இந்த ஃபர்ஸ்ட் காலம் தான் என்னன்னா நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். பேலன்ஸ் இருக்க எல்லா காலமும் சேர்த்துனா உங்களுக்கு என்னன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குள்ள வித்தியாசம் சரிங்களா. அப்ப இங்க இருக்க ஒரே காலம் இதுதான் 405 தான். அப்ப 405 தான் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் சரிங்களா. புரிஞ்சுதா என்ன சொல்றேன்னு? புரியுதுங்களா நான் சொல்றது என்னன்னு புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் காலம் வந்து நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், பேலன்ஸ் இருக்க மத்த எல்லா காலமும் கூட்டினீங்கன்னா அதுதான் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். புரிஞ்சுதா என்ன சொல்றேன்னு? புரிஞ்சுதுங்களா? புரியலன்னா இன்னொரு டைம் கேளுங்க. ஓகே புரியுதுங்க சார். ஓகே, அடுத்த சம் நீங்களே ட்ரை பண்ணுங்க. ஸோ டைரக்டா சும்மா அசல் வந்து 5,000, வட்டி வீதம் வந்து பாத்தீங்கன்னா 10%, 2 ஆண்டுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்குள்ள வித்தியாசம் என்னன்னு கண்டுபிடிங்க. ஒன் இயர் 2 இயர் போடுவீங்க. போட்டு எனக்கு ஆன்சர் சொல்லுங்க.
50 எல்லாத்துக்கும் வந்திருக்குங்களா? அதாவது Sir, ஃபர்ஸ்ட் 50 தான் காலம் sir. Yes, sir. ஃபர்ஸ்ட் காலம் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும். பேலன்ஸ் இருக்க எல்லா காலமே நமக்கு என்ன சொன்னேன்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான வித்தியாசம். சரிங்களா? இதை மொத்தமா சேர்த்துனீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? ஓகே. அடுத்த செம் இதே மாதிரி Sir, சொல்லுங்க. sir, last Sir, இப்போ வந்து 800 sir. யாரோ ஒவ்வொருத்தரா கேளுங்க. Sir, கேக்குதுங்களா? சொல்லுங்க. லாஸ்டா போடுற 800 வந்து ருபீஸ் வச்சுட்டு 10% வந்து வட்டி வீதத்தை வந்து நம்ம கண்டுபிடிச்சோம்ல ஒரு சம் போட்டோம் ஆமாங்க. இல்லைங்களா? டைம் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சோம். அதுல வந்து நம்ம அது 40 3 டைம் போட்டோம் சார். ஓகேங்க. அதுல நம்ம அதை விட ரிமைனிங் வந்து 4 பிளஸ் 2 பிளஸ் 4 0.10 வந்தது. அதுதான் வந்து சிம்பிளா அந்த ஆன்சர் வர மாதிரி அந்த மாதிரி நீங்க சொல்ற கான்செப்ட் இப்போ இந்த சம் கணக்கு புரியல. இந்த சம்ங்களா? எஸ் சார். இந்த சம்ல இப்போ சப்போஸ் இந்த சம்லயே பாத்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு இருக்க வித்தியாசம் கேட்டாங்கன்னா என்னன்னா 6.1 தான். 2 plus 4 6.1 தான் ஆன்சர். கரெக்ட்டுங்களா? ஆமா. ஓகே ஓகே. சோ இதே மாதிரி இன்னொரு சம் போடலாம். சோ சிம்பிளா அசல் வந்து யார் இவங்க ஹேமலதா, நீங்க ஏதோ டவுட் கேட்டீங்களா? சொல்லுங்க. சார் இது 50 மட்டும் தான் சார் CI. 50 அப்படிங்கிறது CI கிடையாது. 50 அப்படிங்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இடையில இருக்க வித்தியாசம். இதுல CI அப்படிங்கிறது என்னன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மொத்தம்னா பாத்தீங்கன்னா இந்த எல்லாத்தையும் சேர்த்து தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அதாவது 1050. அதான் CI. இப்போ ஆன்சர் வந்து SI minus CI தான் வந்து கேக்குறாங்க. அதானே சார் சொல்றீங்க? வித்தியாசம். எஸ். டிஃபரன்ஸ் between CI and SI. ஓகே சார். ஓகே சார். சரிங்களா? இப்போ R வந்து இதுல அடுத்த சம்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா அதே 10%. இது வந்து 3 இயர்ஸ்க்கு. 3 இயர்ஸ்க்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான வித்தியாசம் என்ன? ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர். என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்க. சார் 155 ஆன்சர். 155 ஆன்சர் வந்திருக்குங்களா? அது கரெக்ட். ஸோ என்னன்னா 5000க்கு 10% கண்டுபிடிப்போம். ஸோ அது வந்து 500 வரும். சரிங்களா? 500க்கு 10% கண்டுபிடிச்சா 50 வரும். இது 1 டைம், அடுத்து 2 டைம்ஸ் போட்டா இது வந்து 100 ஆயிடும். சரிங்களா? அடுத்தது 50க்கு 10% 5 வரும். ஸோ அப்ப இது வந்து ஆல்ரெடி சொன்னேன் SI, இது ஹோல் சேர்த்துனா CI. நமக்கு இதை மட்டும் பேலன்ஸ் இருக்க எல்லா காலமும் எடுத்துட்டா அதுதான் வந்து SI மைனஸ் CI மைனஸ் SIன்னு சொன்னேன். சரிங்களா? அப்ப இது வந்து 150 plus 5 155 தான் ஆன்சர். ஓகே, புரிச்சுதுங்களா? ஸோ இதுக்கு ஃபார்முலா இருக்கு. நம்ம ஃபார்முலா என்ன சொன்னேன்? P into R divided by 100 the whole square 3 plus R by 100. 3 years வரும்ல, 3 plus R by 100 வரும். இதை நீங்க சால்வ் பண்ணும். இப்போ P என்ன 5000, இது 10 divided by 100 the whole square into 3 plus 100 divided by 1. ஸோ இதை மறுபடியும் நீங்க என்ன பண்ணும்? சால்வ் பண்ணும். 5000 into 10 divided by 100, மறுபடியும் 10 by 100, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 300, அதாவது 310 divided by 100. ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாக சால்வ் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த 155 வரும். ஸோ இது ஈஸியா, இது ஈஸியா? இதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சிம்பிளாக ஆன்சர் வந்துடும். சரிங்களா? அதனால இந்த மெத்தடே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மெயின்ஸ் படிக்கிறீங்க, குரூப் 1 மெயின்ஸுக்கு போகிறீங்க அப்படின்னா தான்
உங்களுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணா உங்களுக்கு அங்க மார்க் வரும். அப்போ நீங்க ஃபார்முலா வந்து படிச்சு தான் ஆகணும். சரிங்களா? நம்ம அந்த ஸ்டேஜ்ல நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு குரூப் 1 ப்ரிலிமினரி, குரூப் 2 ப்ரிலிமினரி, குரூப் 4 இதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு இந்த மெத்தடே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஓகே, இந்த கிளாஸ் இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இன்னும் இதுலேயே 2-3 மெத்தட்ஸ் இருக்கு. சப்போஸ் இந்த இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதெல்லாம் இருக்கு. சரிங்களா? நம்ம வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்காம இது கண்டுபிடிக்கிறதெல்லாம் இருக்கு. சரிங்களா? அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ அதான் சொன்னேன், நான் ஒர்க் அவுட் பண்றதை விட நீங்க என்ன பண்ணணும்னா, நான் இனிமேல் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, ஓல்டு கொஸ்டின் பேப்பர் வந்து அனுப்புறேன் நம்ம குரூப்ல. சரிங்களா? ஏதாவது ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பரை வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி அனுப்புறேன். ஸோ அதை நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஸோ அதுல இருக்க இது வரைக்கும் பார்த்த டாபிக்ஸ், ஜிகே ஆகட்டும், தமிழ் ஆகட்டும், சரிங்களா, மற்ற முக்கியமா அனுப்புறது மேக்ஸ்க்காக தான். சரிங்களா? அதுல மேக்ஸ்ல 25 கொஸ்டின் இருக்கு. நம்ம பார்த்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 டாபிக் பார்த்துட்டோம். அந்த 4 டாபிக்ல இருக்க சம்ஸ் ஏதாவது இருந்தா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அதுல இல்ல சார் இது புரியல அப்படின்னா கேளுங்க. நம்ம அதுக்குன்னு தனியா ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் மாதிரி வச்சுக்கலாம். சரிங்களா? வீக்கெண்ட்ல அந்த மாதிரி அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். சரிங்களா? ஸோ அதனால அந்த நீங்க வந்து டெய்லியும் வந்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணாதான் உங்களால என்ன பண்ண முடியும், மேக்ஸ்ல நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். நம்ம மேக்ஸ் கிளாஸ் வீக்லி ஒன்ஸ் தான் வைக்கிறோம். அந்த வீக்லி ஒன்ஸ் மட்டும் நீங்க போட்டீங்கன்னா பத்தாது. சரிங்களா? நம்ம சொல்ற மெத்தட்ஸ் ஒரு சாம்பிள் தான். அது மாதிரி நிறைய மெத்தட்ஸ் நீங்க ஒர்க் அவுட் பண்ணா அதுல நிறைய டவுட்ஸ் வரும். சரிங்களா? சரி, ஓகே, தேங்க்யூ ஆல். டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ரெகுலராக கிளாஸஸ் பாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்மிங் சண்டே பார்த்தீங்கன்னா தமிழ் டெஸ்ட், ஓரல் டெஸ்ட் மாதிரி சொல்லியிருக்கேன். சரிங்களா? வித்தவுட் ஆப்ஷன் ஓரல் டெஸ்ட் இருக்கு. சண்டே நான் டைமிங் சொல்றேன். கிளாஸஸ் வந்து உங்களுக்கு மார்னிங் எப்பவும் போல போயிடும். டெஸ்ட் மட்டும் நான் டைம் சொல்றேன். சரிங்களா? பின்னாடி சொல்றேன். ஓகே, தேங்க்யூ ஆல்.